சாந்தனு பாக்கியராஜ் ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருந்தார். அந்த ஒரு லைவில் அவரை பற்றி சமீபத்தில் சொல்லப்பட்டு வரும் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்ன நடந்திருக்கு, எதற்காக இந்த ரிப்ளை அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2 நாட்களாக சோஷியல் மீடியாவில் சாந்தனு பாக்கியராஜ் அவர்களை பற்றியும் கீக்கியை பற்றியும் ஒரு நியூஸ் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அவங்க 2 பேருமே அப்பா அம்மா ஆக போகிறாங்க அப்படின்னும் கூடிய சீக்கிரமே அந்த ஒரு நியூஸை ரசிகர்கள்ட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. இதை சினிமா பற்றி ரிவ்யூ சொல்லக்கூடிய நிறைய பிரபலங்களும் ஒரு சில மேகசின்ஸ்லேயுமே கூட வந்திருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் தொடர்பாக தான் சாந்தனு அவர்கள் பேசியிருந்தார். குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எங்களோட குடும்பத்துக்கு இது ரொம்பவே ஒரு கஷ்டகாலம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய அப்பா பாக்கியராஜ் அவர்கள் இன்னைக்கு எங்கள் கூட இல்லை. இந்த ஒரு இழப்பை நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக நடந்துருச்சு. என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு புரியறதுக்குள்ளாகவே இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு ஷாக்கில் இருந்தே நாங்கள் யாரும் இன்னும் வெளியே வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் யாரும் எங்களுக்கு ஆதரவாக இல்லைனாலும் பரவாயில்ல, தேவையில்லாமல் ஒரு சில வதந்திகளை பரப்பாதீங்க. ஏன்னா அது எங்கள் குடும்பத்துக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் எங்களுக்கு ப்ரைவசி அப்படிங்கிறது தேவை. ஸோ ப்ளீஸ் தேவையில்லாத விஷயங்களை பரப்பாதீங்க. மக்களாகிய உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிற விஷயம் ஒன்று தான். எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது இல்லை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே எங்கள் சைட்லேருந்து அதை உங்ககிட்ட சொல்லுவோம். இன்னொருத்தர் மூலியமாக கசிஞ்சு தான் அந்த நியூஸ் வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. அதே நேரம் இப்போ நிறைய சோஷியல் மீடியா பேஜஸாக இருக்கட்டும், நபர்களாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேமஸ்க்காகவும் இல்லை வியூஸ்க்காகவும் தப்பாக நிறைய விஷயங்களை பரவிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை நம்பாதீங்க. அது முற்றிலும் வதந்தி. இந்த ஒரு நேரத்தில் எங்கள் குடும்பத்தோட ப்ரைவசியை கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. சாந்தனு அவர்கள் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, கீகி மற்றும் சாந்தனு இவங்க 2 பேருக்குமே குழந்தை பிறக்க போகுது அப்படின்னும் கூடிய சீக்கிரமே அதை அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2015 இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகிருந்துச்சு. 10 வருடங்கள் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் குட் நியூஸ் எதுவும் அவங்க சொல்லலை. ஸோ இந்த ஒரு டைமில், அதாவது பாக்யராஜ் சார் இறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் அவங்க ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னும் அது அவங்க மக்கள்கிட்ட இன்னும் சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபால்ஸ் நியூஸை பரப்பியிருந்தாங்க நிறைய பேர். அது முற்றிலும் பொய்யான ஒரு நியூஸ் அப்படின்னும் அதை யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் ரீசெண்டாக சாந்தனு அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அது பொய்யான நியூஸாகவே இருந்தாலும் நிறைய நபர்கள் அப்பா இறந்துட்டாருன்னு கவலைப்படாதீங்க, அவரே உங்களுக்கு மகனாக பிறப்பார் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாசிட்டிவான நியூஸை சாந்தனு அவர்களுக்கு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ பொய் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் கூடிய சீக்கிரமே உண்மை அப்படின்னு அவர் வாயாலிருந்தே வரணும் அப்படிங்கிறது தான் நிறைய ரசிகர்களுக்கு வேண்டுகோளாக இருக்குது. கூடிய சீக்கிரமே அது நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.